ஓடி சொல்லு நக்கல் பண்றாங்க. ஏன்னா சமையல் மேஸ்திரி சிஎம் பவர் ஆடியோ கூவாட்டுப்பட்டி உரிமையாளர் சி செல்வராஜ் சமையல் மேஸ்திரி. அவர் தான் நாடகத்தினுடைய அமைப்பாளரும். சமையல் மேஸ்திரி செல்வராஜ் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இது எங்கேயோ போய் பேச சொன்னது உங்களே புதுக்கோட்டையிலையா? நல்லவில்லையா? நல்லவில்லையா? தூக்கி இருக்க மாட்டோம். அதை பேசவே விட்டுருக்க மாட்டேங்க. ஏன்னா நல்ல மைசெட்டு உண்மையிலே எல்லா சாமான் இருக்கு. நீங்க எப்படி வேணா விளம்பரம் பண்ணலாம். எங்க ஊர்ல ஒருத்தர் எங்க மச்சின இருந்தேன், 2 குழாதே வச்சிருக்கேன். அவன் அளந்து விடுவேன். எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஆழ்ச்சி போடுகளா, கரடிகளா, குத்து விளக்குகளா, தென்னை மரங்கள் ஆட்டுவே 2 குழாதே தொடர்ந்துட்டே இருக்கு. ஒண்ணுமே இருக்காது. அதுலயே அவன் மச்சின பேசுறது யாருக்குமே புரியாது. ரஞ்சித்து சாப்பிட அன்னதானத்துக்கு ஊர் அம்பலார் வந்தாரு. ஏய் மைசெட்டுக்கார தம்பி, என்னங்கய்யா சாப்பிடணும், ஊருக்காரர்கள் கூட வரைஞ்சிருப்பா, அலௌன்ஸ் பண்ணுப்பான்ட்டார். இவன் பண்றேன் பாரு. சாப்பிட நேரப்படுத்துல பெருமக்கள் வைக்கிறது கேட்பா, மேடு விடுது நேரப்படுதா, சாப்பிட நேரப்படுதா. அம்பலார் வந்து செருப்பு கழட்டி ஒரு ரெடி எடுத்தார். சித்த கழட்டி போடா மயிர்மேனே, சாப்பிட வர சொல்றியா இல்லை வீட்டுக்கு உள்ள வரது சொல்றியா? ஏன்னா ஏன் சொல்ல வரேன்னா, எவ்வளவு திறமையான சாமா வச்சிருந்தாலும் ஐயா ஆப்ரேட் பண்ணணும். சின்ன சட்டா இருந்தாலும் பெரிய சட்டா இருந்தாலும் திறமை உள்ள நீ வேலைகளை ஒழுங்கா செஞ்சா எந்த ஊர்லயும் பேர் எடுக்கலாம். பேருக்கு செட்டு போடக்கூடாது, மீண்டும் மீண்டும் பேர் வாங்க செட்டு போடணும். அந்த மாதிரி நீ அழகா போட்டிருக்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 4 தடவை சொல்லியிருக்கேன். 420 ரூபா ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் வச்சு வாங்கிட்டு வா. நன்றி. உங்களை அனுப்பி போதும். நல்லா இருங்க நல்லா இருங்க ஐயா. இடத்துக்கு வச்சு தொலைச்சிடாது. நாடகத்துக்கான வருக வருக அப்படி சொல்றதை விட நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி மருதமணியா இருங்க ப்ரோ. ஐயா எங்க அண்ணே உண்மையிலேயே கட்டபொம்மு நாடகம் தான் எங்க அண்ணே 19 வருஷமா நடிச்சு வலிமை நாடகத்துக்கு வரமாட்டேன். நான் சொன்னேன், அண்ணே வானே என்ன பெரிய கலை வானே, எல்லாருமே எதையும் கத்துட்டு வரலன்னு கூட்டு வந்தேன். இன்னைக்கு மருதமணி அண்ணனுக்கு இவ்வளவு அன்பு வச்சிருக்க நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி நன்றி. கலைஞனுக்கு கலைஞன் வளர்த்துவரும் தான் மனிதன். என்னையை பொறுத்தளவு பெட்டிக்கார மணிகண்டனா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இவங்க நல்லா இருந்தாத்தே நான் நல்லா இருக்கேன். இவங்களுக்கு நீ கைதட்டினீங்கல்ல, அதுதான் எனக்கு பெரிய புண்ணியம். நன்றிங்கய்யா நன்றிங்க. இவரெல்லாம் நல்லா இருக்காங்க, நடிகர்லாம் நல்லா இருக்காங்க. ஏன்னா விளையாட்டு மாட்டுக்கு பேர் தேவையில்லை. ஆனா எங்க அண்ணன் நேற்று வயிற்றால போச்சு பாவம். வயிற்றால போகும்போது அப்படியே முக்கி இருந்திருக்கேன், ஒரு கிட்னி அப்படியே கீழே விழுந்துருச்சு. என்ன சொல்றீங்க? அப்புறம் நான் போய் செம்மண்ணை ஊதி பெப்பி குயிக்கு இல்லை, அப்புறம் சோத்து பறிக்க அரைச்சி ஒட்டி அது முன் சைடாவே உட்காந்துருச்சானே. அவன் வெற்றி புரியான் குளக்கறில இருந்த உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே மேக்கப் போட்டுக் கொண்டிருக்கிற காரியாவற்றை அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்த மருதமணி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் மேடையிலே சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா ஆரம்பத்துல அன்னை வந்துச்சு. நான் சொன்னேன், அண்ணே சம்பளம் மூலம் எதிர்பார்க்கிறேன். நீ என் தம்பிடா, 100 ரூபா கொடுத்து 2 வடை வாங்கி கொடுத்தா போதும்டான்னு வந்தேன். இப்போ ஊர்ல தம்பி எம்கே நீங்க வாங்க மருதமணியை கூட்டு வாங்கன்னு சொன்னவொடனே இப்போ என்ன சொல்றேன், மின்சீட்டில் தான் உட்காருவேன். ஏசி 4 வாங்கிட்டு இருந்தா தான் வருவேன். அடம் முடிக்கிறேன். சம்பளம் 5 ரூபா சரியா? ஒரு அசிஸ்டன்ட் வேற அவனுக்கு காலையை அமைக்க விட, அவன் காலையே அப்படி வளைஞ்சு வைக்க. ஆனால் எத்தனை காசு பணம் வாங்கினாலும், நாங்கள் நாடகத்தில் எம்பிட்டு வாங்கினாலும் அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லையா. நிறையில உட்காந்துக்கிட்டு நம்மளை அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி உட்காந்து 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வண்டி எடுத்துட்டு வந்து உட்காந்து நாடகம் பார்த்து நீங்க நல்லா இருக்கணும்னு ரசித்துட்டு போகக்கூடிய உங்கள் அத்தனை பேர் பாதத்தையும் எம்கேஆர் வணங்குறேன். நன்றி என உறவுகளை. அதனைத் தொடர்ந்து நாடகத்தை காண வருகிறவர்கள் 2 கரங்கூப்பி அழைக்கிறார்கள். வேலக்குறிச்சி ஊர் பொதுமக்கள், இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார்கள், தெய்வத்திரு பை சி வெள்ளச்சாமி
நலமுடன் பாக்கியம் இவர்களது மகன் பி பழனிவேல் ரம்யா ஏ சந்திரசேகர் கருப்பையா செல்வி குடும்பத்தார்களுக்கு ரொம்ப நன்றி. நாடகத்தினுடைய அமைப்பாளர்கள் சி செல்வராஜ் சமையல் மேஸ்திரி இழுப்பூர் கூவாட்டுப்பட்டி, அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை நடிகர் அன்பு தம்பி தோரங்குறிச்சி அருகில் உள்ள அக்கியப்பட்டியை சேர்ந்த எஸ்பி கலைமூர்த்தி நகைச்சுவை நடிகரும் இந்த 2 உள்ளங்களும் சேர்ந்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் இது என்ன திருவிழா நடத்துறீங்க வேலை குறிச்சிக்கலாம். எங்க ஊர்ல எல்லாம் அப்படியே கூட்ட விலக முடியாது. பெருங்கொண்ட மொத்தமே 5 வீடு. ஒருத்தனை நைட்டு 2 மணிக்கு கார்ல போட்டு போயிட்டு வெளியூர்காரன பெரிய ஊர்றான்னு பில்டப் பண்ணி தமிழ் குடிமை படத்தை ஷூட்டிங்ல தான் ஒரு ஆளை கூட்டு போயிட்டேன். கூட்டு போய் 2 மணிக்கு பார்த்த உடனே எங்க ஊரை சொன்னேன், என்ன 5 வீடு மாதிரி இருக்குன்ட்டேன். நான் சொன்னேன் தலையில அடிச்சுட்டு இது ஒரு தெருவு மொத்தம் 12 தெருவு இருக்கு அப்படின்னு. விடியறதுக்குள்ள அவனை கொண்டு வந்து மானாமலை பஸ் ஏற்றிட்டேன். ஏன்னு கேளு கண்டுபிடிச்சானே அதிகமா. அப்படி 5 வீடு இன்னைக்கு அகில உலகமும் இருக்கக்கூடிய தமிழனுக்கு தெரிய வைத்தவன் இந்த கோமாளி. எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்செடியார் காமல நொச்சிகுளம் கிராமத்திலே எம்.கே.ஆர். அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், திரைப்பட நடிகர், திரைப்பட நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் ஆயில் உள்ள வரை நாடக கலையிலே கோமாளியாகத்தான் பவனி வருவேன் அடியன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் பவனுக்கு மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் இந்த காசை மட்டும் வாங்கிட்டு முடிக்கிறேன். நீ ஒட்டு வச்ச தங்க கோடம் ஊரு வேடி விழுகிற மாதிரி. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் அய்யலூர் வயா கும்பேர்வெட்டி கிராமத்தில் இருந்து அன்பாளையம் அறக்கட்டளைக்கு 100 ரூபாய் தம்பி பாலும் கோவிந்தசாமி சொல்றோம். நன்றி ஐயா, பெரியவோட ஆசீர்வாதம் தான். 2 கட்டு பெரிய விபதி அள்ளி கொடுக்கும் போது அதையும் சேர்த்து அள்ளி கொடுங்க. நன்றி நன்றி. பெரியவங்க வந்து இளைஞர்களுக்கு புத்தி சொல்லணும், அதான உண்மை. ஒரே விஷயம் நம்ம எல்லாமே சொல்றோம், மனிதனுக்கு மனுஷன் ஜாமீனை கும்பிட தேவையில்லை. என்ன பண்றது? நம்ம கும்பிடக்கூடிய ஒரே தெய்வம்னா பெத்த தாய். ஐயா மணி 12 நான் வந்தது லேட், நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் ஐயா இந்த 12 சொல்ற ஆள் இங்க வாங்க, நான் முடிச்சுட்டா புற பேரும் போயிடுவாங்கய்யா. பரவாயில்லையா? கை தூக்குங்க. எங்களை பார்க்க வந்த ஆளு கை தூக்குங்க. ஐயா வேற கட்சியில மாற்றி இல்லைங்க, அனுப்பிக்கோங்க. பருப்பு வேகலை, ஓடிடுங்க. போயிட்டு வரேன். இப்போ வந்துடுறேன் 10 நிமிஷம். எத்தனையோ பேரை எதையோ எழுதி